நான் போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. என்னோட பசங்களை நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்க நல்லா பாத்துக்குவோம் நண்பா. எங்களை விட்டுட்டு போகாத. கவலைப்படாத நண்பா, உன்னுடைய பிள்ளைகளை நாங்க பாத்துக்குவோம். வீரமா மட்டும் இல்லாம அறிவாளியாவும் வளர்க்கிறோம். அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா உன்னை சந்திக்கிறோம். கவலைப்படாத, கவலைப்படாதப்பா. நீ எப்பவுமே எங்க மனசுக்குள்ள இருப்ப. உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப கர்வமா இருக்கு. உங்க திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அந்த வேட்டைக்காரங்க நம்ம வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. இப்ப அவரோட பசங்களை காட்டுல இருக்கிற மற்ற மிருகங்கள் வளர்க்குமா? அவர் இறந்துட்டாருன்னு உனக்கு நல்லா தெரியுமா? ஆமா, இப்பதான் அவங்க பேசுறத கேட்டேன். அதை கேட்டுட்டு தான் உங்க பார்க்க வந்தேன். இப்ப நீங்க தான் ராஜாங்கிற விஷயத்தை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கூட்டாளிகளே, ராஜா இப்ப நம்ம கூட இல்ல. இப்ப அந்த துக்கத்துல இருந்து வெளியே வந்து அவரோட 3 பசங்களை யாரு வளர்க்கறதுன்னு முடிவெடுத்தாகணும். நம்மள யார் அவங்களோட படிப்பு பொறுப்பை எடுத்துக்க போறோம்? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய தவிர வேற யாராலையும் இருங்களை பாதுகாக்கவே முடியாது. நீங்க தானே மொகிலிய தன்னை சொந்த கால்ல நிக்க வச்சீங்க. ராஜாவோட பசங்களை அந்த அளவுக்கு வளர்க்கறது சுலபம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நம்ம எந்த குறையும் அதுங்களுக்கு வைக்க கூடாது. நம்மளோட நண்பர் ராஜா கிட்ட கடைசி நேரத்துல வாக்கு கொடுத்துருக்கோம். இவங்களை வளர்க்கறது நம்ம எல்லாரோடைய பொறுப்பு. ஆனா அவங்க சமேலி கூட தான் இருக்கணும். இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நான் முழு ஒத்துழைப்பையும் தருவேன். நீங்க எல்லாரும் 3 பசங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க 2 பேர் தான் இருக்காங்க. காவ் தொலைஞ்சு போயிட்டான். அவன் ராஜாவோட மகனாச்சு. அவன் எந்த பதிலும் சிக்கிட கூடாது. இப்ப அவன் நம்மளுடைய பொறுப்புல இருக்கான். அவன் ஷேர்கானோட வலையில விழுவதுக்குள்ள நம்ம அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். சிம்பா, கவலைப்படாதீங்க, அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். அவனுக்கு பசி எடுத்தா தானா திரும்பி வந்துருவா. சிம்பா, எங்க இருந்தாலும் திரும்பி வந்துரு. உனக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். எங்கயாவது பாத்தியாப்பா நீ? இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்ல. கவலைப்படாதீங்க, எங்கேயும் இருக்க மாட்டான். 2 பேரும் அந்த பக்கம் பாருங்க, எல்லா பக்கமும் தேடுங்க. நம்ம அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். சிம்பா, நீ எங்க இருக்க? சிம்பா பள்ளத்து மேல தூங்கிட்டு இருக்கான். சிம்பா, நீ எங்க இருக்க? சிம்பா, அவன் மட்டும் இப்ப முழிச்சுக்கிட்டானா வலையில மாட்டிக்குவான். நம்ம அவனை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? சின்ன பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான். பகீராவுக்கு இந்த சமயத்துல விளையாட்டு தேவைதானா? நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அது தவறா நடந்துச்சுன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும்ல.
சரி, எப்படியோ இந்த முறை இந்த வலையிலிருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இப்ப இவன் நல்லா இருக்கான். அவன் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி தான் அவன். பகீராவை பேசுனது தப்புதான். இப்ப அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஒருவேளை நீ மட்டும் இன்னைக்கு பார்க்கலனா பகீரா, அவனோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. என்னால உதவி செய்ய முடியும். கண்டிப்பா இங்க வாங்க, ஆனா கவனமா செய்யுங்க, இல்லனா அவன் வலையில மாட்டிக்குவான். நீ பகீராவுக்கும் யானைக்கும் கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும் சிம்பா. அவங்க தான் உன் உயிரை காப்பாத்துனாங்க. அங்க பாத்தியா, அது எவ்வளவு ஆபத்தான வலையா இருக்கு. இனிமே பத்திரமா இருக்கணும். இன்னைக்கு மட்டும் பகீரா இல்லனா உங்க அப்பா மாதிரியே நீ இறந்து போயிருப்பப்பா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவர் எங்க போனாரு? எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இது துக்கமான விஷயம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்பா. நீ எல்லார்கிட்டயும் ரொம்ப கவனமா நடந்துக்கணும் சிம்பா, முக்கியமா ஷேர்கான் கிட்ட. எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. தலைவர் இப்ப என்ன சொன்னாரு? தலைவா, ராஜா இப்ப இல்லாததுனால இந்த காட்டை நீங்க தான் ஆளணும். நீங்க சக்தி வாய்ந்தவரு, ரொம்ப பெரிய மகான், நீங்க புத்திசாலி, இது உண்மை. இந்த காட்டுல உங்கள மாதிரி தைரியசாலி பலசாலி யாருமே இல்ல. ரொம்ப பேசிட்டீங்க, வாய மூடுங்க. இது என்னுடைய ராஜ்யம். ஒருவேளை நீங்க என்னுடைய பேச்சு கேட்கலன்னா என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். நான் ரொம்ப ஆபத்தானவன். போங்க, இல்லைன்னா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. முதலாளி, உங்களுடைய விருப்பம் என்னுடைய கட்டளை. இப்போதான் உனக்கு புரிஞ்சது. நீ போய் அந்த குட்டிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வா. கண்டிப்பா முதலாளி. அந்த ராஜாவோட குட்டிகளை அவனுடைய நண்பர்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த சின்ன வேலையும் நான் தான் செய்யணுமா? போய் அதுங்களுடைய கதையை முடிச்சிட்டு வா. இன்னும் என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் போங்க. இவர் காட்டை எப்படிதான் ஆள போறாரோ தெரியல. சரி சிம்பா, நீ எதுக்கும் பயப்படாம இருக்கணும். இதுக்காக நீ பழி வாங்கணும்னு நினைக்கிற, எனக்கு புரியுது. இதே மாதிரிதான் என் வாழ்க்கையிலயும் நடந்தது. என் குடும்பத்தை சேர்ந்தவங்கள வேட்டைக்காரங்களும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள கண்டுபிடிச்சு புத்திசாலித்தனமா அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன். பழியா? ஆமா, கண்டிப்பா. இல்ல, நீ சொல்றது தப்புப்பா. நீ மாறிட்ட. ஒருத்தரை பழி வாங்குறதுனால எல்லாம் சரியாயிடாது. நியாயமான முறையில தான் எல்லாத்தையும் புரிய வைக்கணும். அவர் வயசானவர், இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. வளவலன்னு பேசுறது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவர் பேசுறதெல்லாம் எதையும் காதுல போட்டுக்காத. அத கண்டுக்காத. புரிஞ்சது. நாங்க போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க. நான் களைச்சு போயிட்டேன். சிம்பா, வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். நல்ல வேலை நீ வீட்டுக்கு வந்துட்ட. வா, உள்ள வா, சீக்கிரம் வந்து ஓய்வு எடுத்துக்கோ. ரெண்டு பேரும் விளையாடுறத நிறுத்துறீங்களா கொஞ்சம்? வா, நீ உள்ள வந்து தூங்கு. நீ வெளியில தூங்கணும்னு விருப்பப்படுறியா? ஆமா, ஏன்னா நான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தன்னம்பிக்கையா இருக்கணும்னு தனியா இருக்கேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் அது கூடயே இருக்கணும். நானும் அது கூடவே போய் தூங்கட்டுமா? கண்டிப்பா தூங்கலாம்ப்பா. போய் தூங்கு, பத்திரமா தூங்கு. நீ விருப்பப்பட்ட ஜெமிலி அம்மா என்ன உன் கூட தூங்க சொன்னாங்க. தூங்கலாமா? கண்டிப்பா, அது உன்னுடைய விருப்பம். அவங்களால எப்படி வெளியே தூங்க முடியும்? ஷேர்கான் வந்தாதான் உங்களுக்கு புரியும் போல இருக்கு. வா, நம்ம உள்ள போலாம். வா.
நீ உள்ள போய் ஓய்வு எடுத்துக்க. களைச்சு போயிருப்ப. இன்னைக்கு ராத்திரி நான் உங்களை பாத்துக்கிறேன் சமேலி. ரொம்ப நன்றி. அப்ப நான் போய் தூங்குறேன். வாங்க, உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன். எங்களுக்கு நல்லா தூக்கம் வர மாதிரி ஒரு கதை சொல்லுங்க. ஆமா, நீ எதுக்கு எங்களுக்கு கதை சொல்ற? ஏன்னா எதிர்காலத்துக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணுங்கிறதுக்காக. உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஞானத்துக்கு படிப்பு ரொம்ப அவசியம். இதை நீங்க என்னைக்கும் மறக்க கூடாது. தினமும் இப்படிதான் பண்ணுவாரா? ஆமா, அவங்க எல்லாம் இப்படித்தான். நாம எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. இப்ப நம்ம அவங்கள சத்தமா கூப்பிடலாமா? அவங்க எந்திரிக்கவே இல்ல. வா, திரும்ப கூப்பிடலாம். வா, பக்கத்துல போய் கூப்பிடலாமா? எந்திரிங்க, எந்திரிங்க. இன்னும் விடியவே இல்லை. எதுக்கு என்ன எழுப்புறீங்க? காலையில எந்திரிச்ச உடனே பச்சை இலைகளை சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீக்கிரமா எந்திரிங்க. நிஜமாவா? இன்னைக்கு நீ அமிர்தமா நினைச்சு இதை சாப்பிட்டு பாரு. ரொம்ப நன்றி. ஆனா நான் சிங்கம். எனக்கு இலைங்களை பிடிக்காது. ஏதாவது முயல் கிடைச்சா நல்லா இருக்கும். முயலை விட இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சுவையா இருக்கும் இந்த இலைங்க. எனக்கு அது பிடிக்காது. முதல்ல இதை சாப்பிட்டு பாரு, அப்பதான் இதோட சுவை தெரியும் உனக்கு. நாங்க தினமும் விதவிதமான இலைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே, நாங்க போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க. காலையில சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. நாளைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துடாதீங்க. இலைங்களோட புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எப்படி இருக்கீங்க குட்டி நண்பர்களே? கேளுங்க, நான் இப்போ தூங்க போறதுக்கு முன்னாடி காட்டு விதிமுறைகளுடைய புத்தகத்தை நீங்க 2 பேரும் படிக்கணும். புடிங்க. இந்த விதிமுறைகள் எல்லாத்தையும் நான் ராத்திரி கேட்பேன். சரி, நான் கிளம்புறேன். நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வரேன். நாம சாயந்தரம் சந்திக்கலாம். என் பின்னாடியே வா சிம்பா. எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. என்ன? என் பின்னாடி வாயே, நான் சொல்றேன். எனக்கு உன்ன மாதிரி பறக்க கத்து தரியா? உன்னால பறக்க முடியாது சிம்பா, ஏன்னா உன்கிட்ட இறக்கைகள் கிடையாது. சிம்பா, சீக்கிரமா வா. கொஞ்சம் நில்லு, நான் வந்துட்டேன். அங்க பாருங்க, அங்க பாருங்க. சீக்கிரமா அங்க பாருங்க. யாரும் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது தண்ணில போயிட்டு இருக்கு. அங்க பாருங்களேன், இந்த சின்ன குட்டி எப்படி தண்ணில போகுது. இது சாத்தியமே இல்லை. நான் இப்பவே போய் ஷேர்கான் கிட்ட சொல்றேன். அங்க பாரு. என்ன இது? அங்க போறது சிம்பா தானே? ஷேர்கான் உன்னை அப்படியே சாப்பிட்டுருவான். நீ இப்ப வரைக்கும் ராஜாவோட குட்டியே பிடிக்கவே இல்லை. இப்ப அது தண்ணியில போகவும் கத்துக்குச்சு. இப்ப நான் பார்த்து கட்டுக்கிறது உண்மைதானா? உனக்கு கண்ணு நல்லா இருக்கா இல்லையா? உடனே போய் இதை தலைவர்கிட்ட சொல்லியாகணும். அப்பனா நான் போறேன். என்னுடைய வேலை. குரங்க சுமாரே. ஒருவேளை இது மட்டும் ஷேர்கானுக்கு தெரிஞ்சா என்ன உதவக்காரன்னு சொல்லிடுவாரு. ஆனா இது எப்படியாவது அவர்கிட்ட தெரிவிச்சே ஆகணும். ஷேர்கான்,
சொல்லு, என்ன விஷயம்? முதலாளி, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. நானும் குரங்கும் ராஜாவோட குட்டியும் மானும் போயிட்டு இருக்கிறத பார்த்தோம். அதுவும் தண்ணியில நீந்திக்கிட்டு. எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா அது ராஜாவோட ஆத்மா. என்ன உளற? விளையாடிட்டு இருக்கியா? இதோடைய விளைவு உனக்கு தெரியும்ல? எந்திரி, சுயநனவுக்கு திரும்ப. எந்திரி, சுயநனவுக்கு திரும்ப. இந்தா, இது உனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிடு. இதெல்லாம் உனக்கு தான். நான் ஒரு ராஜா இருந்தாலும் உன்னுடைய உளறல கேட்டு நான் மன்னிக்கிறேன். நன்றி தலைவா. சாப்பிட்டல்ல, இப்ப இங்க பாரு. இப்ப கவனமா என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ அங்க என்ன பார்த்த? இது உண்மை முதலாளி. சிம்பாவும் மானும் தண்ணியில போயிட்டு இருந்தது. இது சாத்தியம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல? தண்ணியில யாராலையும் நடக்க முடியாது முட்டாள். நான் பார்த்தனே, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வந்திருக்கேன். எனக்கு என்ன தோணுதுன்னா ராஜா பழி வாங்கறதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. போதெல்லாம் இருக்காது. நீ அப்படி பார்த்திருக்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அது என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும், புரியுதா? என்னது நானா? எப்பவும் என்ன நீங்க முட்டாள் தானே சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த முட்டாள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க. நல்ல விளையாட்டா பேசுற. உளறல நிறுத்து. அந்த குட்டிங்களை இங்க கூட்டிட்டு வா. நானே தெரிஞ்சுக்கிறேன், புரியுதா? இப்ப போ. நாம வந்துட்டோம். இன்னைக்கு இது போதும். நாளைக்கு மறுபடியும் வா. நீ எனக்கும் உன்ன மாதிரி நீச்சல் அடிக்க கத்து தருவியா? மன்னிச்சிரு சிம்பா. ஏன் முடியாது? எதுக்கு இப்படி சொல்ற? நீ ஒரு சிங்கம். நீ காட்டுல இருக்கனால உன்னால நீச்சல் அடிக்க முடியாது. நீ தரையில வாழ்றதுதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அவர் சொல்றது கேளு. பாசிம்பா, போலாம். மறுபடியும் சந்திக்கலாம். நாளைக்கு இங்க இதே நேரத்துல. பத்திரமா போயிட்டு வாங்க. இங்க பத்திரம் பசங்களா. ரொம்ப நன்றி ஓமன். அங்க பாரு, அங்க இருக்கு. ஒருவேளை அவங்க தப்பிச்சு போயிட்டா என் கதை முடிஞ்சிருமே. அதுக்கப்புறம் தலைவர் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு. சிம்பா, பத்திரம். நீ எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் வலை விரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பத்திரம். தலை இல்லாத உடம்பு. இல்ல சிம்பா, கொஞ்சம் மேல பாரு. கவனமா பாரு. இது சபானா ஜிராஃப். அதோடைய தலை மரத்துக்கு மேல இருக்கு. இந்த சபானா காட்டிலே ரொம்ப உயரமான மிருகம். ரொம்ப அழகானது. அதால பல மைல் தூரம் பார்க்க முடியும். எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நீங்க தூரமா வரும்போதே நான் பார்த்துட்டேன். இவன் ராஜா மக சிம்பா தானே? உன்னுடைய தலை தென்னை மரம் மாதிரி இருக்கு. புத்திசாலிதான். ஆமா ஆமா. சுட்டி பையன். நான் கீழே விழ போறேன். நீ ரொம்ப சின்ன பையன். நீ எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்க கத்துக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? அவன் முறையா இந்த காட்டுக்கு வர்றான். அவன் இன்னும் நிறைய கத்துக்கணும். இன்னைக்கு என் நண்பர்கள் எல்லார்கிட்டயும் இவனை அறிமுகப்படுத்த போறேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துப்பான். ஆனா அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆமா, நீ சொல்றது உண்மைதான். இப்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. இல்ல நரிக்கோட்டு உங்களை சூழ்ந்துடும். பத்திரமா போய் வீடு சேருங்க. நாங்க மறுபடியும் வரலாமா? கண்டிப்பா, நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். ஆனா இப்ப நீங்க கிளம்புங்க. பக்ஷாட், நீ சிம்பாவை எங்க கூட்டிட்டு போன? நான் ரொம்ப பயந்துட்டேன். உங்க ரெண்டு பேரையும் நாங்க எல்லா இடத்துலயும் தேடணும். இந்த மாதிரி நீங்க தனியா வெளியே எங்கேயும் போவே கூடாது.
நாங்க முதல்ல சவாரிக்காக போனோம். இனிமே நீங்க அப்படி செய்யவே கூடாது. ஒருவேளை அது நதியில விழுந்திருந்தா இந்த மாதிரி விழுந்திருக்கும். கிண்டல் அடிச்சது போதும். ஒரு நாள் நான் நீச்சல் கத்துப்பேன், நீங்களே பாப்பீங்க. அப்ப நான் உங்களை கிண்டல் பண்ணுவேன், நீங்க தரையில தான் இருப்பீங்க. நான் நீச்சல் அடிச்சிட்டு இருப்பேன். சண்டை போடுறத நிறுத்துங்க. இப்ப யாரும் நீங்க சத்தம் போடவே கூடாது, இல்லனா எனக்கு கோவம் வந்துடும். இப்ப நீங்க எல்லாரும் குகைக்குள்ள போய் அமைதியா ஓய்வெடுங்க. சாப்பிடுறதுக்கான நேரமும் வந்துருச்சு. எப்பவுமே நீங்க எல்லாரும் குடும்பத்தோட இருக்க கத்துக்கோங்க, புரியுதா? என்னாச்சு சிம்பா, என்ன யோசனையில இருக்க? நான் எங்க அப்பாவும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அவரோட ஞாபகம் உனக்கு எப்பவும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்கும் வருத்தப்படாத. வாங்க, இப்ப எல்லாரும் அமைதியா குகைக்குள்ள போய் சாப்பிட்டு ஓய்வெடுங்க. எனக்கு பசிக்கல. நீ இப்ப கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் சிம்பா. எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா உனக்கு சாப்பாடு இருக்காது. நேரத்துக்கு சாப்பிடலனா உடம்பு கெட்டு போயிடு சிம்பா. இங்க வாங்க. நான் ராஜாவோட பசங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலையே. அவங்க இந்த காட்டுக்குள்ள தைரியமா வாழணும். அதுக்கு முக்கியமா பலம் தேவை. அதை என்னால கத்துக் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிம்பாவோட அப்பா கிட்ட நாங்க வாக்கு கொடுத்திருக்கோம். அக்கடு, அக்கடு, நீ எங்க இருக்க? அம்மா, அக்கடு, வந்துட்டியா? அம்மா, அம்மா, நான் வந்துட்டேன். அம்மா, வா அக்கடு. அன்னைக்கு என்னோட உயிரையும் பசங்களோட உயிரையும் அவர்தான் காப்பாத்தினாரு. சிம்பாவுக்கும் அவனோட சகோதரர்களுக்கும் ஒரு புது குடும்பம் கிடைச்சிருக்கு. அப்புறம் புது நண்பர் கூட கிடைச்சிருக்காங்க, பக்ஷாட். அதனாலதான் சிம்பா காடு முழுக்க திரிஞ்சுக்கிட்டே இருக்கான். ராஜாவோட நண்பர்கள் எல்லாருமே அவருக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க, அவரோட பசங்களை நல்லபடியா பாத்துக்கிறதா. ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரு நல்ல ராஜாவா, மத்தவங்களுக்கு நல்ல உதாரணமா மாத்துவாங்களா? பொறுத்திருந்து பாப்போம்.